கோவையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் அட்டை பெட்டியில் மறைத்து கொண்டு வரப்பட்ட 60 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் வழக்கம் போல செவ்வாயன்றும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பயணி ஒருவர் சந்தேகத்துக்கிடமாக பெரிய அட்டை பெட்டியுடன் இருப்பதை பார்த்த போலீசார் அவரிடம் விசாரித்தனர். அந்த பெட்டியை சோதனையிட்ட போது கத்தை கத்தையாக 60 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் இருந்தது. அந்த பயணியின் பெயர் அபுபக்கர் என்பதும் சென்னையில் இருந்து கேரள மாநிலம் மலப்புரத்துக்கு அந்த பணத்தை கொண்டு செல்வதாகவும் இது என்ன பெட்டி என்பது குறித்தோ அதில் என்ன இருக்கிறது என்பது குறித்தோ தனக்கு தெரியாது என்றும் அந்த பயணி கூறினார். இதையடுத்து அந்த பயணி அபுபக்கரை கைது செய்து போலீஸ் நிலையம் அழைத்துச் சென்ற போலீசார் இந்த பணம் ஹவாலா பணமா அல்லது பயங்கரவாதிகளுக்கு சப்ளை செய்வதற்காக கொடுத்து அனுப்பப்படும் பணமா என்பது குறித்து விசாரணை துவக்கி உள்ளனர். கோவை பேருந்து நிலையத்தில் 60 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் சிக்கி இருப்பது அப்பகுதியினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.